வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம எம்சிஎக்ஸ் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துருக்குது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் எப்போலாம் இந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில்ஸ்டிக் மேலே வைக்கிறேனோ அப்போ கீழே உங்களுக்கு டேட்டும் டைமும் தெரியும். இந்த பெரிய வெள்ளை கலர் குச்சி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். நம்ம எதிர்பார்த்த மாதிரி 266 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு. நாங்கள் பல தடவை சொல்லியிருக்கோம், இந்த ஸ்பைக் டவுன் ப்ரைஸை, அதாவது இந்த கேப்பில் ஓப்பன் ஆகிறது முன்னாடி க்ளோசிங்கை விட பெரிய வித்தியாசத்தில் ஓப்பன் ஆகிறப்ப கரெக்டாக 10 மணிக்கு நம்ம கண்ணு முன்னாடி தெளிவாக லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸ் என்ன தெரியுதோ அதை தான் நம்ம ப்ரைஸ் ஓப்பனிங்னு எடுத்துப்போம். இந்த மாதிரி ஸ்பைக்கில் வரதெல்லாம் ஓப்பனிங்னு நம்ம கணக்கில் எடுத்துக்கிறது கிடையாது. அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா 266 பக்கமாக நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் ரொம்ப அதிகமாக மார்க்கெட் மேலே போன காரணத்தினால ஒவ்வொரு ட்ராப் ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் நீங்கள் பை பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் வந்தாலும் வெளியே வந்துடுங்க அப்படின்னு தான் நம்ம எதிர்பார்த்தது. ஒரு கன்சாலிடேஷன் வந்ததுக்கு அப்புறமா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் மறுபடியும் நம்ம என்ட்ரு ஆகிக்கலாம். ஏன்னா சில சமயம் நம்ம மார்க்கெட்டுக்கும் ஓரளவு டைம் கொடுக்கணும். நல்ல அற்புதமான ப்ராஃபிட்டை கொஞ்ச நாளாக நேச்சுரல் கேஸில் கொஞ்சம் வாரமாக நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஸோ அதனால் ரொம்ப ரிஸ்க் எடுக்காமல் கொஞ்சம் கன்சர்வேட்டிவாக ட்ரேட் பண்ணுற மாதிரி தான் நம்ம அட்வைஸ் பண்ணியிருந்தோம். இப்போ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு. மார்க்கெட்டோட ஓப்பனிங்லேயே பார்த்திங்கன்னா ஒரு கேப்பில் ஓப்பன் ஆகிருக்கு. அது ஒரு செல்லிங் இண்டிகேட் பண்ணுது. கண்டினியூஸாக மறுபடியும் வந்து இந்த 245 அப்படின்றது பக்கமாக ப்ரைஸ் வந்திருக்கு. இது நம்மளுடைய முதல் சப்போர்ட்டை. நாங்கள் இன்றைக்கும் திருப்பியும் பல முறை எல்லா வீடியோ ப்ரெசன்டேஷன்லையும் சொல்கிற ஒரே வார்த்தை இதுதான், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு கோடு மட்டும் கிடையாது. ப்ளஸ் ஆர் மைனஸ் கொஞ்சம் பாயிண்ட் அதில் ஆட் பண்ணியே ஆகணும் நீங்கள். ஸோ அப்படி முதல் அடிப்படையில் முதல் சப்போர்ட்டை டெஸ்ட் பண்ணுது, ஓரளவு நமக்கு லாபத்தை கொடுத்துருக்கு. மறுபடியும் இந்த ப்ரைஸ் வந்து சப்போர்ட்டை தொடுற சமயத்தில் நம்ம சார்ட்டிங் டூலும் ரொம்ப சாதகமாக பையிங்க்கு இண்டிகேஷன் கொடுக்கல, எல்லாமே செல் இண்டிகேஷன் தான் கொடுத்துருக்கு நம்ம சார்ட்டிங் டூல். அதனால் என்னென்னா இந்த சப்போர்ட்டை ஈஸியாக மார்க்கெட் உடைச்சு அடுத்த சப்போர்ட்டான 262 நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நேச்சுரல் கேஸில் 262 ஒரு மிகப்பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அதன் அடிப்படையில் பார்ப்போம். அந்த சப்போர்ட்டையும் உடைச்சி ஓரளவு கீழே வந்து 260 வரைக்கும் வந்திருக்கு. நம்ம பார்த்துட்ருக்குது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் நேற்று நடந்த ப்ரைஸ் ஆக்ஷன். அதாவது இந்த அளவுக்கு நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் ஒரு நல்ல அற்புதமான மூமெண்ட் இருக்கிறத பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்குது. நம்ம இப்போ கண்டினியூஸாக பார்ப்போம் நேற்று என்ன நடந்ததுன்னு. கரெக்டாக இந்த 262 பிரேக் பண்ணி மார்க்கெட் மறுபடியும் மேலே போகிறப்ப ஒரு பை சிக்னல் இண்டிகேஷன் நம்ம கொடுத்துருக்கு. அந்த அடிப்படையில் பாருங்கள், கரெக்டாக இந்த பை ஜென்ரேட் ஆனது அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போய் கரெக்டாக நம்ம அடுத்த ரெசிஸ்டன்ஸை ட்ரை பண்ணி ஹிட் பண்ணியிருக்கு. இது தான் பாருங்கள், கரெக்டாக நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் மார்க்கெட் பையிங் ஆரம்பிச்சிருக்கு. இதுதான் கன்சாலிடேஷன் வித் ட்ரெண்ட் அப்படின்பாங்க. ட்ரெண்டுக்குள்ளேயே கன்சாலிடேட் ஆகுது. நேற்று ஓப்பனிங்லேருந்து கீழே வந்து மறுபடியும் அந்த ஓப்பனிங்கே டெஸ்ட் பண்ணி கீழே வந்து 263.9 அப்படின்ற இடத்துல க்ளோஸ் ஆகிருக்கு. நம்ம எதிர்பார்த்த மாதிரி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் எந்தெந்த சப்போர்ட்லலாம் பை பண்ணியிருந்தாலும் ஓரளவு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நாங்கள் சொன்ன மாதிரி எல்லா கிளைண்ட்ஸும் கொஞ்சமான ப்ராஃபிட்டில், ரொம்ப அதிகமாக ஆசைப்படாமல் கம்மியான ப்ராஃபிட்லேயே வெளியே வந்திருந்தால் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கும் நேற்றும் நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் அப்படின்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நேச்சுரல் கேஸ் மார்க்கெட் 265 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதாவது முந்தின நாள் ப்ரைஸ் க்ளோசிங்கை விட மேலே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கு முன்னாடி ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்த்துருவோம். நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங் அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மியாக ஓப்பன் ஆகிருக்கு. புதிய ஹை க்ரியேட் பண்ண முடியல. ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா, நேற்று மார்க்கெட்டோட ட்ரேடிங் ரேஞ்சே அதுக்கு முன்னாடி நாள் மார்க்கெட்டோட ட்ரேடிங் ரேஞ்சுக்கு கீழே இருந்திருக்கு. 13ஆந்தேதி பாருங்கள், இதுதான் ட்ரேடிங் ரேஞ்சு. நேற்று மார்க்கெட்டோட ட்ரேடிங் ரேஞ்ச் ஃபுல்லாக முன்னாடி நாள் மார்க்கெட்டோட கீழே இருந்திருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்ன தான் நம்ம கணக்கு கூட்டி பார்த்தாலும் எல்லாமே ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் எல்லாம் முந்தானத்து அது வெள்ளிக்கிழமை மார்க்கெட்டோட கம்மியாக தான் இருக்கும். முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், ஓப்பனிங்கை விட கீழே க்ளோசிங் வந்திருக்கு. இந்த ஒரு விஷயத்தை தான் நம்ம நேற்று மார்க்கெட்டில் இந்த ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸில் நோட் பண்ண வேண்டியது. இன்றையோட ப்ரைஸ் ஓப்பனிங் நைமெக்ஸ் மார்க்கெட் வச்சு கணிக்கிறப்ப 265 பக்கமாக ஓப்பன் ஆக சான்ஸ் இருக்குது. நம்மளோட முடிவில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. தயவுசெய்து வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணி மறுபடியும் ஒரு சப்போர்ட்
ஒவ்வொரு தடவையும் எல்லா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைனையும் நாங்கள் மார்க் பண்ணியிருக்கிறோம். நீங்கள் பார்த்துக்கலாம். எப்படி இந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் லைன் மார்க் பண்ணோன்னா, ஒவ்வொரு நாளும் எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷன் எங்கள் யூடியூப் சேனல் மற்றும் ஃபேஸ்புக், எங்கள் வெப்சைட் எல்லாத்துலேயும் இருக்கும். அந்தந்த நாளில் நடந்த ப்ரைஸ் பார்த்திங்கன்னா, ஏன் இந்த சப்போர்ட் வரைஞ்சிருக்கோம், ஏன் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு யதார்த்தமாக எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்போம். அதனால் ஒவ்வொரு சப்போர்ட்டையும் தொடுறதுக்காக வெயிட் பண்ணி பார்ப்போம். வெயிட் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட்டில் புக் பண்ணிவிட்டு வெளியே வந்துடலாம். இன்றைக்கி மார்க்கெட்லேயும் அதே ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுவோம். ஏன்னா ஒரு கன்சாலிடேஷன் ஒரு 2-3 நாள் நடக்கட்டும். நடந்ததுக்கப்புறமா நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் மறுபடியும் அதோடைய ட்ரெண்டை நம்ம யூஸ் பண்ணி பெட் பண்ணலாம். இல்லை நம்ம நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் ஃபுல் ட்ரெண்டையும் பிடிக்கணும்னு நினைக்கிறவங்க 252 வரைக்கும் மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்கும். எங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ பெரிய ஜோன் அப்படின்ட்டு, எவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ். ஆனால் எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி பவுன்ஸ் பேக், கீழே விலை ஒரு பவுன்ஸ் பேக் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ரொம்ப ஃபுல்லாக ட்ரெண்டு பிடிக்குன்னு நினைக்கிறவங்க 252 வரைக்கும் பை பண்ணலாம். ஆனால் எங்களோட அட்வைஸ், ஒவ்வொரு சப்போர்ட்லேயும் பை பண்ணி கொஞ்சமான ப்ராஃபிட்டை 1 பாயிண்ட்டோ 2 பாயிண்ட்டோ வந்தாலே நீங்கள் கட் பண்ணிவிட்டு வெளியே வர்றது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இப்போதைக்கு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்றது எங்களோட எதிர்பார்ப்பு. இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடக்குன்னு பார்க்கலாம். எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.